இன்னைக்காவது நம்ம சொல்லி நம்ம சொன்னதுக்கு நம்புறேன். பக்தா கால் பண்ண. சொல்லு பக்தா. என்னப்பா தாமனா சரியில்லையா? எல்லாம் சுருதிக்கு வளர்க்க போடு, எல்லாம் சரியாயிடும். சரிப்பா. மாப்பிள்ள எனக்கு ஒன்றும் இது சரியா பண்ணி தெரியல. எப்படி இதெல்லாம் போய் பார்க்கலாமா? என்ன சொல்ற? எல்லாம் விசாரிச்சிட்டேன். சரி நல்ல சாமிஜி, போய் பார்க்கலாம். இங்க காட்டு. என்னடா இவரு மொட்டை போட்ட கொரில்லா மாதிரி இருக்கிறாரு? இவரை பத்தி நல்லா வெளியில விசாரிச்சியா? எல்லாம் விசாரிச்சிட்டேன். சரி எல்லாரும் சொன்னாங்க கை சோசியம் வரல, ரொம்ப கெட்டிக்காரு. எல்லாரும் சொல்லுவாங்க கழுதையை பார்த்தா யோகம் வரும்னு, அவரை பார்த்தா மோகம் வரும். ஓ மை காட், என்னடா சொல்ற? மோகம் வரும்னு சொன்னேன். அப்படியா? நான் ஒரு நிமிஷம் மெர்சல் ஆயிட்டேன். சரி வா போ. சரி வா. ஐயோ மணி வேற எட்டாச்சு. இன்னைக்கு எவனே எவனும் சிக்க மாட்டேன்றான். இன்னைக்கு அப்பா ஜாலி தான். சரி ஃபேஸ்புக் ஆச்சு பார்ப்போம். என்னது பஞ்சாயத்தி ஓடி போச்சு, என்ன பலகாரம் செய்யணும்? அப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஓ பரிகாரமா? சரி சரி ஃபேஸ்புக் வச்சு வணக்கம் சுவாமி. வந்துட்டாங்க. இன்னைக்கு ஆடு அறுத்துற வேண்டியதுதான். கம்பெனி கறி அடால நீ கன்ஃபார்ம். வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க, வந்து தொலையும். சுவாமிஜி எப்படி சொல்றாரு? சாமி சொல்லியா தப்பா சொல்லுங்க. சாமி சொன்னார். அது சரி, வந்து தொலையும். ஹரமா சேவகி கேட்ட மாதிரி இருக்கா? சொல்லுப்பா, என்னப்பா பிரச்சனை? ஒன்றும் இல்லை சாமி, நான் தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் 2 பேரும் வந்தோம் வேலைக்கு மலேசியாவுக்கு. சரி. வந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனை கஷ்டமாக இருக்குது. சரி தான் உங்களை பார்க்கலான்ட்டு வந்தோம். சரிப்பா. என்ன கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் பார்த்து பரிகாரம் சொல்லி விடுங்க சாமி. உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது பல பிரச்சனைகள் இருக்குன்னு. இந்த லிஸ்ட்டை பார்த்து சொல்லுப்பா, உனக்கு எதில் பார்க்கணும்? சாமி எனக்கு ஒரு டவுட் சாமி. கல்பிரிட் சுவாமிஜின்னா என்ன சாமி? கல்பிரிட் சாமிஜினா கஷ்டங்களை பிரித்து எடுக்கும் சாமிஜிப்பா. அப்படின்னா சரி சாமி. கோஸ்ட் ரன் போட்டுக்குது அப்படின்னு என்ன சாமி? கோஸ்ட் ரன்னாப்பா? கோஸ்ட் ரன்னா பேய்களை விரட்டுதல்ப்பா. பேய்களை விரட்டுதா? 690 சாமி. இங்கிந்த பெட்டலுன்னா? இங்கிந்த பெட்டலுன்னா வெத்தலை மைய போட்டு பார்க்குறதுப்பா. அப்படியா? 150 பணம் சாமி. செகண்ட் ஃபிங்கர்ஸ் என்ன சாமி? செகண்ட் ஃபிங்கர்ஸ் இல்லப்பா, செகண்ட் ஃபைண்டிங்ஸ். செகண்ட்ஸ்னா நாடி. ஆமா சாமி, நாடி பிடிச்சி பார்க்குறது. ஓகே 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 சாமி. அது 330 பணம் சாமி. அம்பேக்ட் நம்பர்ஸ் என்ன சாமி? ஓ அம்பேக்ட் நம்பர்ஸா? 4 நம்பர்ப்பா. ஓ 4 நம்பர். ஆமாம் சாமி, 4 எடுப்பேன் சாமி. ஓகே சாமி. அப்புறம் என்ன சாமி அது? டங்கான் டெலஸ்கோப் அப்படின்னு என்ன? டங்கான் டெலஸ்கோப் இல்லப்பா, அது தாங்கான் டெலஸ்கோப். கை ஜோசியம். கை ஜோசியம். தூர நோக்கத்துல இருந்து பார்க்குறது. ஓகே சாமி. ஓகே ஓகே சாமி. எவில் கெட் லாஸ்ட் என்ன சாமி? சேவ் நீங்கள் விரட்டுதல். இதுதான் லாஸ்ட் சாமி. எனக்கு அந்த டங்கன் டெலஸ்கோப் அது ஓகே சாமி. 60 ஓகே சாமி. சரிப்பா, முடிச்சிடலாம். கை கட்டுப்பா. என்ன சாமி? இது என்னப்பா கையா? என்ன இது? கைதான் சாமி. வித்தியாசமா இருக்கு. என்ன சாமி? என்னாச்சு? இல்லப்பா, இந்த மாதிரி கையை நான் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில். அப்படியா? இந்த கை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஐயோ, அந்த கையில தாமனா தலைகிலியா இருக்கு. என்ன சாமி சொன்னீங்க? சுருதி சுத்தமாவே இல்ல. ஐயோ, அனுச்சிக்கா அருந்து போச்சு, அனுஷ்கா குறைஞ்சு போச்சு. ஐயோ, திருச்சா திரும்பி கூட பார்க்கலப்பா. போச்சா? சாயந்தரம் நழுவிட்டா. என்ன சாமி அவ்வளோ நடிகை எல்லாமே என் கையில் இருக்காங்க? நம்ம தம்மனா தலைகீழ இருக்குன்னீங்க, சுற்றி வெளிச்சமாக இருக்குன்னீங்க. ஒன்றும் தெரியலையே சாமி, புரியலையே சாமி. அடப்பா, இது ஒரு பெரிய பிரச்சனைப்பா. சொல்லுங்க சாமி. தமனா தலைக்கிலியா இருக்குன்னா தமனா உனக்கு வந்து துருவங்கள் சரியில்லைன்னு அர்த்தம். சரி. தமனா எப்படி பார்த்த லூஸ் மாதிரி நடிக்கிறாங்க. ஆமாம் சாமி. அதே மாதிரி தான் உன்னோட எல்லாம் லூஸா இருக்கு. ஐயோ, சுருதி சுத்தமா இல்லைன்னா சுருதி வெள்ளை வெளின்னு வெளிச்சமா இருக்கும். ஆமாம் சாமி. சுருதினா சூரியன் அர்த்தம். ஓ,
ஸோ சூரியன் வெளிச்சம் உனக்கு அறவே இல்லை. சரி. அன்சிக்கு அருந்து போச்சுன்னா அவளுக்கு காதல் செட் ஆகாது, உனக்கு காதல் செட் ஆகாது சாமி. அனுஷ்கா குறைஞ்சி போச்சுன்னா அனுஷ்கா ஐடி. ஆமா. ஸோ அந்த அது வந்து ஆயுள் ரேகை. அது வந்து உனக்கு அறவே இல்லை. ஐயோ குறைஞ்சி போச்சு. திரிஷா திரும்பி பார்க்கலன்னா திரிஷா 3 இடத்துல குரு. ஆமா. அது உனக்கு அறவே திரும்பி பார்க்கல. ஐயோ. நயன்தரா நழுவிட்டானா? நயன்னா என்ன? நயன்னா 9 சாமி. 9 கிரகங்களும் உனக்கு சுத்தமாவே இல்லப்பா. ஐயோ. என்ன சாமி பண்றது அதுக்கு? அதுக்கா நீங்க ஒண்ணும் வேணாம், பிரச்சனை இல்லப்பா. என்னமா பிளான் என் நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கு? சாமிஜி சொல்லுது, சாமிஜி சொல்லுது. சரி இதுக்கு என்னதான் சாமி வழி? என்ன பண்றது சாமி? அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லப்பா, நல்லா கிளியர் பண்ணிடலாம். இதுக்கெல்லாம் மெயின் காரணம் நீ ரம்யா கிருஷ்ணா. என்ன சாமி சொல்றீங்க? ரம்யா கிருஷ்ணாவா? அப்படி யாரு எனக்கு தெரியலப்பா. அப்பா அது இல்லப்பா, ரம்யா கிருஷ்ணா என்னன்னா ராகுக்கு எதுன்னு அர்த்தம். நம்ம பழைய பாப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு எப்படி பிரச்சனையா அதே மாதிரி உன் வாழ்க்கையிலும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அது பெரிய பிரச்சனை, கிளியர் பண்ணிடலாம். என்ன சாமி இப்ப அதுக்கு என்ன சாமி பரிகாரம் பண்ணலாம்? அதுக்கு என்ன பரிகாரம்? சிம்பிள் தான். சரி சாமி. நம்ம பௌர்ணமிக்கு நம்ம கௌதமிக்கு கொண்டு போய் மாமா வச்சு கும்பிடு. சரி எல்லாம் சரியாயிடும். சரி சாமி. இந்த கௌதமின்றது யார் சாமி? கௌதமினா குருப்பா. குருவா? சரி சாமி. என்னடா மாப்பிள்ள இந்த சாமியார் சரியான சீன சாமியார் கொடுக்குது. வெறும் சினிமா நிறைய பாப்பாரோ, வெறும் சினிமா நடிகை பத்தியே சொல்றாரு. இந்த கையில என்னன்னா தமிதா இருக்குன்றாரு, தமன்னா இருக்குன்றாரு. ஒருவேளை இந்த கையில ஷெகிலா வந்தாலும் வருமோ? நீ கேட்டு உனக்கு ஷகிலா இருக்குதா? எனக்கு என்ன சொல்ல போறான்னு தெரியல, பக்குன்னு இருக்கு சாமி. இந்த கையில புது நடிகெல்லாம் வருது, ஒருவேளை இந்த கையில பல நடிகெல்லாம் வருமா சாமி? ஓங்கி அடிச்ச 2 பல்லு வரும், பாக்குறியா? வேணாம் சாமி, நான் சும்மா ஜாலிக்கு தான் கேட்டேன். கோச்சிக்கிறீங்க சாமி? ஜாலி கிளினா காலி பண்ணிடுவேன். சரி சாமி. உங்க ஃபீஸ் வந்து 60 சாமி. ஆமா மச்சி ஃபீஸ் போடுறா. தான் சாமி 60 வெள்ளி 60 தான் சாமி. பார்த்து சாமி, எனக்கெல்லாம் நல்லதா வேடிக்கை சாமி. எல்லாம் பரிகாரம் நல்லா செஞ்சிருக்கேன் சாமி. நல்லது நடக்கும். மாப்பிள அடுத்தது நீ தான் வா உட்கார். பாப்பா அட்டை அதை காட்ட மாதிரி வச்ச மாதிரியே ஒரு மூஞ்சி. மூஞ்ச பார்த்தாலே தெரியுது எவ்வளவு பிரச்சனைன்னு. சொல்லுவேன் பிரச்சனை. ஏய் மாப்பிள என்னடா இவரு இப்படி சும்மா இருமா. ஏண்டா சாமி நான் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு, நீங்க இவ்வளவு சிரிச்சிட்டு இருக்கீங்க சாமி. ஏதாவது என்ன சாமி? நான் பேசுறா. சும்மா இருமா. ஏன்? சரி சொல்லுங்க சாமி. பரிகாரம்னா என்ன பரிகாரம்? பிரச்சனை சொன்னாதான் பரிகாரம் சொல்ல முடியும். அதான் சாமி நான் புள்ளைய காதலிக்கிறேன் சாமி. அந்த பொண்ணுக்கு எனக்கும் கொஞ்ச நாள் பிரச்சனை சாமி. அதுக்கு ஒரு நல்ல பரிகாரமா சொல்லுங்க சாமி. சொல்லிடுவோம். சரிப்பா, உன் பேர் என்ன சொல்லு? ரமேஷ் சாமி. சரி, உங்களோட டேட் ஆஃப் பர்த்? 4/3 தான். உங்க காதலியோட டேட் ஆஃப் பர்த்? 6/7. 6/7. சரி, என்ன சாமி சிரிக்கிறீங்க? பரிகாரம் சொல்ல சிரிக்கிறீங்க. வாழ்க்கையில் ஒன்னே தத்துவ சொல்லுங்க சாமி. அதிகமாக ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், ஆம்பளையும் அதிகமாக செல்ஃபி எடுக்கிற பொண்ணும் நல்லா வந்த செல்ஃபி உனக்கு அதிகம் அப்படிதான். என்ன மாமா எதுக்கு வந்து என்னன்னு சொல்ற பாப்போமே. பிரச்சனை என்னன்னா உனக்கு வெங்காயம் வெடிக்கல, வயிற்றங்காய் முட்டி போச்சு, பூசணிக்காய் பல்லாரி போச்சு, பூண்டு புட்டுக்குச்சு. மொத்தத்துல உன் வாழ்க்கை சொரக்கா மாதிரி இருக்கு. டேய் மாப்ள என்னடா இவரு காய் பேர சொல்றாரு? கோயம்பேடு மார்க்கெட்ல வேலை செஞ்சிருப்பாரோ? என்ன சாமி நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல. காய்கறி பேரா சொல்றீங்க சாமி. அட பித்தா, இதெல்லாம் சொன்னாலும் உனக்கு புரியாது. இதெல்லாம் போக போக உனக்கு தெரியும். புரியுதா? சொல்லுப்பா, உனக்கு அடுத்து என்ன தெரியணும்? இதுக்கு ஏதாவது பரிகாரம் நாம சொல்லுங்க சாமி. இதுக்கு பரிகாரம் ஒண்ணும் இல்லப்பா, உன் பாவ கணக்கு நிறைய இருக்கு. சரி சாமி. அதனால நீ என்ன பண்ணு, சனிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு பாவ காய்ச்சனை பண்ணு. எல்லாமே சரியா. சரி சாமி, நீங்க சொன்ன மாதிரி பாவ காய்ச்சனை சரியா? சும்மா இருமா. என்னடா பாவ காய்ச்சனா? ஏன் சும்மா இருமா? சரி சாமி. சரியா? சரி சாமி. ஒரு அச்சனை அவ்வளவு சாமி. 60 ரூபாய். சரி சாமி. அப்ப நான் சரி பா.
சரிப்பா சரி சார் வரேன் நல்லா சார் இருக்கு. சரி சார் சரி சாமி போயிட்டு வரலாம் ஓகே பாய் சரிடா மாமா ஓகே தான் சுவாமிஜி பார்த்து கொஞ்சம் மனசு சரிடா சரி போயிட்டு சரிடா மச்சி போய் வாங்கிக்கலாம் ஓகே சரிடா சுவாமிஜி செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தால சரிடா நம்ம பிரகாஷ் இருக்கான்ல அவனை போய் காட்டணும்னு வச்சுக்கலாம் அவனும் 4 நம்பர் எடுக்கணும்னு ரொம்ப நாளாக பேசிட்டு இருந்தான் சரியா போய் ஃபோட்டோ காட்டி வந்து சுவாமிஜி பார்க்க சொல்லுவோம் சரியா சரிவா போயிட்டு வரலாம் சரிடா மச்சி ஃபோட்டோ எடுத்துட்டு போயிட்டு சுவாமிஜி போயிட்டு பிரகாஷை காட்டுறோம் நம்ம இன்னும் வெளியே போலியாடா இங்கே தான் கதை சாத்திட்டு வந்தோம் அது யாரா யாரா அவனுங்க 2 பேரும் புதுசா இருக்காங்க சார் ஒருத்தி என்னது சொல்லுதா ஒரு ஜோக் சொல்லுமா நான் சொல்லு அது என்ன மாமா சனவரி சினிவரி சயசுக கோழிகறி ஏற்கனவே போதை இருக்க ஜோக்கை கேட்டு எனக்கு மயக்கமே மாதிரி அப்படியே பாரு யார் வந்து யாரும் பாரு போ யார் இவனுங்க முடியோ என்னடா பேய் மாதிரி இருக்கு